சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனெனில் தேவன் நம்மை ராஜாக்களாக ராணிகளாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவர்களே, உங்களை ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறேன். சென்னை முகப்பேரிலே ஞாயிற்றுக்கிழமை காலையும் மாலையும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சபைக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளினாலும் நிரப்பப்படுவீர்கள். ஒரு 3 மாதங்களுக்கு வாருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஞாயிறு செய்திக்கு தேவன் 200 தலைப்புகளிலே புதிய புதிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். 200 இறை ரகசியங்கள். அதில் 62வது இறை ரகசியம் தேவ ரக சிறப்பின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் கைண்ட் எக்ஸலன்ஸ். 10,000களில் சிறந்தவர் நம்மை தேவர்களாக உயர்த்தி சிறப்பு மிக்கவர்களாக வைத்திருக்கிறாரு. அதில் இருக்கிற சீக்கிரட்டை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ தலைப்பு என்ன? தமிழில் தேவ ரக சிறப்பின் இறை ரகசியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு மிக மிக சிறப்பான தேவ ரக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தாலும் வாஸ்ட் மெஜாரிட்டி அதை அடையாமலே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஆனால் அவருடைய விருப்பம், அவருடைய அக்கறை என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே மிக சிறந்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தான் நான் இந்த புஸ்தகத்தை அடிக்கடி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவது, லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட். ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி நன்மையினாலும் கிருபையினாலும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அலங்கரித்து அழகு பார்த்து அகமகிழ ஆசையாக இருக்காருப்பா. ரைட்? ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பாருங்கள், இதை புரிந்து கொள்வது ஈஸி. எல்லா தகப்பன்மார்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான ஆஸ்தியை வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ரைட்? என் பிள்ளை டாப்பில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்? அது எனக்கு மகிழ்ச்சி. பாருங்கள், என்னுடைய மூத்த மகள் திருமணம், கிறிஸ்டோபர் சன்னின்லா திருமணத்துக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். கார் ஒன்று பரிசாக கொடுக்குறேன். ஏன்? என்னுடைய சன்னின்லா எப்படி வரணும், என்னுடைய சன் எப்படி வரணும், ஜம்முன்னு வரணும்னு ஆசை. அது எனக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. ஆமாம், ரைட் ஆர் நாட்? இப்போ நான் என்ன விரும்புகிறேன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினால கடந்த ஒரு ஆண்டாக கிறிஸ்டோபர், டயனா, அவங்க 2 பிள்ளைகள் 4 பேரும் கலிஃபோர்னியாவில் வாசம் செய்கிறாங்க. அங்கே சிட்டிசன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே. எனக்கு ஆசை, எனக்கு கீர்த்தி வரணும், எனக்கு புகழ்ச்சி வரணும், எனக்கு மகிமை வரணும், இந்தியாவில் உள்ள நியூஸில் என் பேர் வரணும். அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்லை? இப்போ நான் என்ன கனவு காண்றேன்? கிறிஸ்டோபர் ஷுட் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ரைட்? கமலா ஹாரிஸ் வர முடியும்னா கிறிஸ்டோபர் வர முடியுங்க. எல்லா கிருபைகளையும் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். தேவ கிருபையை அவர் சத்தியத்தின்படி அறிந்தவர். கண்டிப்பாக நடக்கும். பாருங்க, நான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன், நடந்துருங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வெரி குட். பாருங்க, நம்முடைய தேவனுடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம். The book of Deuteronomy chapter 26 verse 19 I shall read for you. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேலர் அத்தனைக்கும் இந்த ஆசீர்வாதங்க. நல்லா நீங்க கவனிக்கணும்.
ஏதோ மோசே ஆபிரகாம், நாட் ஃபார் செலக்டட் ஒன். இப்படி ஒரு சிலருக்கு மாத்திரம் இல்லைங்க, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நீ தான் இப்போ இஸ்ரவேலன். நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கல. நிறைய ஜாதி இருக்காங்க உலகத்தில், 200 தேசத்துலேயும் ஒருவேளை 2000 ஜாதி இருப்பாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் புகழ்ச்சியில், கீர்த்தியில், மகிமையில் சிறந்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அன்னைக்கு தலைப்பு என்ன? தேவ ரக சிறப்பின் இறை ரகசியங்கள். எத்தனை பேர் சீரியஸாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த புகழ்ச்சி, இந்த கீர்த்தி, இந்த மகிமையை அவரே தந்து விட்டார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. அருமையான தேவர்களே, சாதாரண வாழ்க்கைக்கு ஒருத்தரையும் அழைக்கலைங்க. பலமுறை சொல்லிட்டேன், பழைய செய்திகளை கேளுங்க. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பழைய செய்திகளை கேளுங்க. அந்த நம்ப முடியாத 400 சத்தியங்களில் ஒரு 100 சத்தியத்தை கேளுங்கங்க. இதை பிலீவ் பண்ணிடுவீங்க. எதை? தேவனுடைய விருப்பம், நான் புகழ்ச்சியோடு வாழ வேண்டும், நான் கீர்த்தியாக வாழ வேண்டும், நான் மகிமையாக வாழ வேண்டும், இதில் நான் சிறந்திருக்கணும். ரைட்? ரொம்ப முக்கியங்க. ஐயா, சாதாரண புகழ்ச்சி இல்லை, சிறந்த புகழ்ச்சி. சாதாரண கீர்த்தி இல்லை, சிறந்த கீர்த்தி. சாதாரண என்னதில்லை, மகிமை இல்லை, சிறந்த மகிமைங்க. அதான் சீக்ரெட். ஹல்லேலூயா. எப்போ அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அட்டெம்ப்ட் பண்ணி தான் பார்ப்போமே. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். என்னுடைய நண்பர் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், முத்துராஜ், ஜோப் முத்துராஜ், டெல்லியில். அவரை நான் எப்படி கனவு காண்றேன் தெரியுமா? டெல்லி சீஃப் மினிஸ்டராக கனவு காண்றேன். ஏன்? கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமையில் சிறந்து இருக்கணுமாங்க. ஐயா, அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். உபாகமம் 26:19. ஹல்லேலூயா. பிசாசு சிலருக்கு ஞாபகப்படுத்தும், மகிமையை ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போ? அதே தேவன் தான் சொல்றாரு, மகிமையிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாருப்பா. ரோமர் 8:30 பவுல் பஞ்சு பண்றாரு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்றைக்கு பாடம் என்னன்னா, இதிலெல்லாம் நம்ம சிறந்து வழங்கணுமா? சீரியஸான பாடமா இல்லையாங்க? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். ஆவியானவரே, தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு பேசுவீராக. எல்லா அவிசுவாச கட்டுகளையும் நான் முறிக்கிறேன், தகர்த்தெறிகிறேன். என்னுடைய பிள்ளைகள் தேவன் எதிர்பார்க்கிற உயர்வை, அந்த சிறந்த மகிமையை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆமென். உடத்தை எரிஞ்சிட்டாங்க, மலையை பார்த்து பேசிட்டேன். உங்கள் அவிசுவாசம் உங்களை விட்டு நீங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து செய்திகளுக்குள்ள இந்த செய்தியை நாம் தியானிப்போம். அருமையானவர்களே, 3 தேவ ரக சிறப்பை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? உங்கள் கிட்டத்தட்ட உங்கள் எல்லா டவுட்டுக்கும் பதில் வந்துடுங்க. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் செய்தி 2 செய்தி கேட்டேன் பிரதர், எனக்கு நம்பிக்கை வந்துட்டு பிரதர், எனக்கு சில டவுட்டும்பாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாமாங்க. சார் சிஸ்டர், நீங்கள் யான்கிட்ட பேசினாலும் ஒன்று தான், என் செய்திகளை கேட்டாலும் ஒன்று தான். உங்கள் சந்தேகம் எல்லாவற்றிற்கும் என்னுடைய செய்திகளிலே பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக என்ன வச்சுட்டாரு, உங்களோடு பேசுவார். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து விடும். சமீபத்தில் ஒரு சகோதரி 4 மாவட்டத்துலேருந்து கூப்பிட்டாங்க, அண்ணா 2 செய்தியே கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் எனக்கு என்ன பிரச்சனை அன்னைக்கு வருதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அன்றாட நான் உங்கள் செய்தியை கேட்குறேன்னு சொல்கிறாங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். வெளியே இருந்து ஒன்றும் உங்களுக்கு வர வேண்டியதில்லைங்க, எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. ஆகையினால் தான் நான் வார்த்தையை மட்டும் பேசுகிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இப்போ நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க? என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க? உங்கள் கணவன் சரியில்லை, அல்லது உங்கள் மனைவி சரியில்லை, உங்களுடைய மகன் சரியில்லை, உங்களுடைய மகள் ஏதோ ஒன்று சரியில்லை, அப்படி தானே? ஹல்லேலூயா. இல்லை இப்படி சொல்லுவோமா? எல்லா விதத்திலும் நெருக்கப்படுகிறீங்க. ஒரு சகோதரி அழகாக அழைச்சாங்க கோயம்புத்தூர். பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பிரதர்,
எப்படி இருக்குது எங்கள் வாழ்க்கையை என்னது இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குன்னாங்க. 20 செய்தி கேட்டாங்க, விசுவாசம் வந்துட்டு சிக்கல்லேருந்து வெளியே வந்துடுங்கிற விசுவாசம் வந்துட்டு. ஓகே, நீங்கள் பாருங்கள் அருமையான தேவர்களே, நீங்கள் என்ன இக்கட்டுகளில் இருந்தாலும் சரி, என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, ரைட், அந்த நெருக்கத்தின் மத்தியிலே உங்களை பெருக பண்ணுகிறார். முதலாவது சிறப்பு நான் சொல்கிறேன். நான் ஒரு மிரட்ட ஆசீர்வதிக்கிறேன், பிரதர் உங்களுக்கு தேவன் வீடு தருவார் அப்படின்னா உடனே கேட்பாங்க, அண்ணன் உங்களுக்கு தெரியாது, என்ன சொல்லுங்கள் அண்ணன், நாங்கள் இந்த இருக்கிற வீட்டுக்கு 3 மாதம் வாடகை கொடுக்கல. எப்பா, அந்த நெருக்கத்தில் தான் தேவன் உன்னை பெருக பண்ணுவார். ரைட், இன்னும் சில பாவத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியல, அந்த இக்கட்டுகளில் இருந்து தான் உன்னை பெருக பண்ணுவார், விடுவித்து பெருக பண்ணுவார். வசனம் தான், எல்லாம் வசதி தானேங்க வசனம். எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். யார்? யோசேப்புங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனை போட்டு குழியில் தள்ளுறாங்க. போத்திபாருடைய மனைவி சிறைச்சாலையில் போடுறா. எல்லா இடமும் நெருக்கம். அவன் பெருக்கத்தை இந்த நெருக்கம் தடை செய்ய முடியவில்லையே. அதனால தானப்பா எழுதி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. நான் வாசிக்கட்டுமா உங்களுக்கு? நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்தில் என்ன பாடுபட்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் மத்தியிலும் தேவனுடைய அனந்த ஞானம் அவர்களை எப்படி பெருக பண்ணிட்டுன்னு வாசிக்கட்டுமா? எதிலெல்லாம் பெருகினார்கள் என்று சொல்லி வாசிக்கட்டுமா? இன்னைக்கு என்ன தலைப்பு? தேவ ரக சிறப்பின் இறை ரகசியங்கள். அதில் முதலாவது தேவ ரக சிறப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், எல்லா ஒடுக்கத்தின் மத்தியிலும், எல்லா வியாதியின் மத்தியிலும், எல்லா தரித்திரத்தின் மத்தியிலும், எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்கள் ராஜாவாக ராணிகளாக உயர்த்தப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே இந்த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 26 verse 5, உபாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். என்பதான் முக்கியமான பாயிண்ட் வருது பாருங்க. அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எப்பா, 70 பேர் போனாங்க. பயங்கரமான நெருக்கம், ஒடுக்கம், ஆளோட்டுகளினால் உதைய வாங்கினாலும் என்ன நடந்துதா? பெரிய ஜாதியானார்கள். ரைட், அப்படி என்றால் என்ன பொருள்? 70 பேர் உள்ள போனாங்கங்க. 25 லட்சமா பெருக பண்ணின தேவன் உன்னோடு பேசுகிறார். எப்படி இருந்தாங்க? பரதேசியாய் சஞ்சரித்தார்கள். ரைட், தப்பவே முடியாதுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு தப்பவே முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீ தப்பவே முடியாது. என் செய்தியை மாட்ட 3 மாதம் கேளு, ஒரு நாளைக்கு 4 கேளு, இல்லைன்னா 2 கேளுப்பா. 90 நாள் நீ 180 செய்தி கேட்டுருவா. உன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய். 3 மாதம் தானே சொல்கிறேன். 3 மாதத்தில் களைய விதைக்கக்கூடாது. உன்னுடைய மனித நீதியை பேசுகிற பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். களைய நிறைய விதைச்சியன்னா இந்த வசனம் வளராது, இந்த விதை வளராது. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பரதேசியா சஞ்சரித்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா பெரிய ஜாதி ஆயிட்டாங்க. 2வது பலத்த ஜாதி ஆயிட்டாங்க. ரைட், they were very strong, very strong. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்த எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. 3வது என்னது? திரட்சியான ஜாதியானார்கள், செழிப்பான ஜாதியானார்கள், கொழுத்து இருந்தாங்கங்க. 105வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அதிலே பலவீனன் ஒருவனும் இல்லை. காட்ஸ் டூயிங். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் பெரிய ஜாதியாவீர்கள், நீங்கள் பலத்த ஜாதியாவீர்கள், நீங்கள் திரட்சியான ஜாதியாவீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஜாதியாக உலகத்திற்கு வெளிச்சமாக உப்பாக வலம் வந்து கொண்டு இருப்பீர்கள். தட் இஸ் த டிசைன் அண்ட் டிசைர் ஆஃப் த லார்ட். அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதனால தான் என்னுடைய செய்தி உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு.
ஹalleluya. ஓ thank you Lord for your goodness. What a loving dad இல்ல. ஹalleluya. Thank you Lord for your goodness. பாருங்க, நெருக்கம், இறுக்கம், தடைகள் எதுவுமே சாதகமா இல்லை. அடிமைத்தனம், ஆளோட்டிகள் மூலமாக அனுதினம் அடி, இப்படித்தானே நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வருது. அங்கிள் வாழ்றதுக்கு வழியே இல்லை. ஐயா உன்னோடு தான் தேவன் பேசுகிறார். தேவர்களே, ஐயா வீட்டு வாடகை கொடுக்க முடியல, உன்னோடு தான் தேவன் பேசுகிறார். என் மகன் 3 மாதம் வீட்டில் இருக்கிறா, ஏன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, உன்னோடு தான் தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசி கொண்டு இருக்கிறார். ரைட்? இந்த கேள்வி வந்திருக்குல்ல யோசேப்புக்கு. எல்லாரும் என்னை வணங்குவார்கள் என்று தேவன் சொப்பனம் கொடுத்தார். இன்னைக்கு பார்த்தா நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், அங்கேயும் அவன் சமாதானத்தை காத்து கொண்டான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ஐ மீன் ட்ரூத். நீ பதஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா உன்னுடைய சிறை இருப்பு இன்னும் நீண்டு கொண்டே போய்விடும். உற்சாகமாக எழும்பு. ஒரு சகோதரன் அழைத்தாங்க, பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிது. நான் அடுத்தால பிரதர் நான் இன்னொரு பிளஸ்ஸிங் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் பிரதர். கால் வைக்கிற கம்பெனியை உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா அவர் சிரிக்கிறார். நான் சொல்லிட்டேன், அவளும் அப்படி தான் சிரிச்சா. யாரு? கெக்கேன்னு சிரிச்சா. யாரு? நம்ம சாரா. 90 வயசில் வயிற்றில் பூமியின் தூளை போல சந்ததி தோன்றும் என்னன்னு அவள் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஏன் இந்த ஆண்டவருக்கு தெரியல, எனக்கு வழிபாடு நின்று போய் 50 வருஷம் ஆச்சு, இவர் இன்னும் ஏதோ கட்டுக்கதையெல்லாம் நினச்சிட்டு இருக்காரு. நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் சிரித்தாலும் எப்படி அந்த செத்துப்போன கற்பத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறிட்டோ அதே போல் நான் தேவனாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவீர்களா? நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீர்களோ நீங்கள் என்னுடைய வியூவராக இருக்கிறதுனால அந்த கம்பெனி உங்களுக்கு சொந்தமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இன்னைக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்க, அந்த வீடு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கால் வைத்திருக்கிற அந்த வீட்டை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னால எடுத்துக்கொள்ள முடிகிறதா? அதான் கேள்விப்பா. ஹல்லேலூயா. அவன் எடுத்துக்கிட்டானப்பா அந்த சுக்கி பாய். யோசித்து பாருங்க, எலிசாவுக்கு மட்டும் 5 இட்லி 2 வடை வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வரும்போது பார்த்தா 100 பேர் இருக்கான். தலைவர் வர என்ன சொல்லிடுறாரு, எப்பா தம்பி உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு மட்டும்தான் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கிறா, நீ எல்லாருக்கும் கூட இவர்கள் 100 பேரும் சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னதை நம்பி அந்த ஸ்விக்கி பாயை அதை திறந்து எப்படிங்க கொடுத்தான்? ஏன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு இமேஜின். அப்போ அந்த ஸ்விக்கி பாயால் கர்த்தருக்கும் எனக்கும் மிகவும் பிரியமான தேவர்களே, இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீங்க. ரைட்? என்ன செஞ்சாரா? மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ரைட்? அப்போது தேவன் அவருடைய பிள்ளையாகிய உன்னை விடுவிக்க, வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், என்னதான் செய்வார்? பயங்கரமான அற்புதத்தை செய்வார். சாதாரண அற்புதம் இல்லைங்க, பயங்கரமான அற்புதம். மோசேயை கொண்டு பயங்கரமான அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு 21வது நூற்றாண்டில் தேவன் உன்னை நம்பி இருக்கிறார். மோசேயை நம்பினாரே அவர் தம் ஜனங்களை விடுவித்து கானானுக்குள் கொண்டு செல்ல மோசேயை நம்பினாரே. திரும்பவும் நான் அதை பாடட்டுமா? மோசேயை நம்பினாரே அவர் தம் ஜனங்களை விடுவித்து கானானுக்குள் கொண்டு செல்ல மோசேயை நம்பினாரே. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாயே. ரைட்? ஹல்லேலூயா.
ஐயா 3.5 ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த வையகத்தை வாழ வைத்தாரோ, ரைட்? நம்முடைய முற்பிதாக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கானானுக்குள்ளே கொண்டு செல்ல எப்படி திக்குவாயனை பயன்படுத்தினாரோ, அதே போல 21வது நூற்றாண்டின் உலகத்தை வாழ வைக்க தேவன் உன்னை நம்பி இருக்கிறார். ஆமே, ரைட் ஆர் நாட்? அதனால தான் உப்புனாருப்பா, அதனால தான் ஒளினாரு, அதனால தான் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். பயங்கரமான கிரியைகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? கல்லறை தோட்டத்தை பார்த்து பேசுவீங்கங்க. என்னுடைய வியூவர்ஸ் 1000 செய்தியை கேட்டவங்க கல்லறை தோட்டத்தை காலி செய்வீர்கள் என்று கர்த்தர், ஏன்னா வேலை மேஜிக்கெலாம் இல்லைங்க. யூ வில் பி ஏபிள் டு பிலீவ் த அன்பிலீவபிள் ப்ராமிசஸ் ஆஃப் த லார்ட். அன்பிலீவபிள் ப்ராமிசஸ் என்னது? யூ வில் டூ கிரேட்டர் திங்ஸ் தேன் மீ. நான் செய்ததை விட பெரிய கிரியை. அப்போ அவர் கல்லறையை காலி செய்தா நீ கல்லறை தோட்டத்தை காலி செய்வாயா இல்லையா? ரைட்? இயேசுவை நம்பினாரே, அவர் தம் ஜனங்களை விடுவித்து வையகத்தை வாழ வைக்க இயேசுவை நம்பினாரே. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே. ஐயா, சத்தியத்தை சரியா அறிஞ்சா உன்னுடைய விசுவாசம் விண்ணை தொடும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்ன 7 வசனங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளுவாய். அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வார். அவர் என்ன கிரியை செய்தார்? லாசருவின் கல்லறையை காலி செய்தார். அவர் என்ன செய்தார்? லாசருவின் கல்லறையை காலி செய்தார். நீ என்ன செய்வாய்? கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. ஹல்லேலூயா. ஐயா, அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான, அப்படிப்பட்ட ஒரு குதூகலமான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது எளிதானது, எல்லாராலும் அது சாத்தியம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, முதலாவது என்ன பார்த்தோம்? தேவரக சிறப்பு என்ன? சூப்பர் நேச்சுரலாக அவர்களை பெருக பண்ணார். எகிப்தியர்களுக்கெல்லாம் திகில் பிடிச்சு போச்சு, அப்படி பெருக பண்ணார். இரண்டாவது என்ன பண்ணார்? அந்த எகிப்தியர்களை கலங்கடித்து பயங்கரமான அற்புதங்களை செய்து இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வர்றார். மூன்றாவது பாருங்க, அதே இஸ்ரவேலர்களை சந்தோஷப்படுத்தினாரா. 26:11 பாருங்கள். இந்த உபாகமம் புஸ்தகம் அப்பா வைக்கவே முடியாதுங்க, அவ்வளவு பிளஸ்ஸிங் இருக்குது, அவ்வளவு பவர் இருக்குது பாருங்க. 26:11 I shall read for you. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. உங்கள் அப்பாவுடைய விருப்பம் புரியுதாங்க? ஹலோ, நேச்சுரல். இது நேச்சுரல் தானே? எது நேச்சுரல்? உன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறது தானே உனக்கு விருப்பம். அதே டேர்மை தான் இங்கே எழுதுறாருப்பா. உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து சொல்கிறீங்களா? எனக்கும் என் வீட்டாருக்கும் என் தேவன் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிற சகல நன்மைகளின் நிமித்தமும் நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஹல்லேலூயா. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன் பரலோகத்தில் சந்தோஷமாக நடனம் ஆடிட்டு இருக்காங்க, ட்ரியூன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் பங்கு பெறும்படியாகத்தான் தேவன் உங்களையே என்னை அழைத்திருக்கிறார். அநேக வசனம் இருக்குங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா?
சர்வ லோகாதிபதியை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவருக்கு சந்தோஷம். அந்த வசனத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவர்களே, சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு வாழவே முடியாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிஞ்சிட்டே இருங்க. உங்களுடைய விசுவாசம் பெருகிட்டே இருக்கும், உங்களுடைய வருமானம் பெருகிட்டே இருக்கும், உங்களுடைய கீர்த்தி பெருகிட்டே இருக்கும், உங்களுடைய மகிமை பெருகி கொண்டே இருக்கும். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ரைட்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை பார்க்குறோம்? தேவரக சிறப்பை பற்றி பார்க்குறோம். நிறையா எடுக்கலாம் பாயிண்ட் இல்லை. இன்னும் ஒரு சில காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். பாருங்களேன், அவருடைய மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த சர்வ லோகாதிபதியாகிய ஏகோவா தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அதையும் உபாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. 28:1 The book of Deuteronomy chapter 28 verse 1, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ரைட்? முழு வசனமும் என்ன சொல்லுது? எப்பா, நான் சொல்கிற கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் பூமியில் நீ தான் டாப்பில் இருப்பாங்கிறார். ரைட்? எப்படி என்னுடைய சன்னில் அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் டாப்பாக இருப்பாரோ, அதே போல் இது கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை டாப் ஆஃப் த வேர்ல்டில் வைக்க என்ன செஞ்சார் தெரியுமா? உன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியல, கட்டளைகளை ஒழிச்சிட்டாருப்பா. ஏன்? உன்னை உயர்த்தி வச்சு உன் மேலே உசுரை வச்சு அழகு பார்க்க ஆசையாக இருக்காருப்பா. இட்ஸ் ஸோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிற? அவருடைய பிள்ளையாக வச்சிருக்கிற. சரி, உன் பிள்ளை இருக்குது, உனக்கு இது சின்னதாக சொன்னால் உனக்கு புரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கொடுக்க முடியல, அவன் எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிறான். ஆண்டோடைய வார்த்தை என்ன வருகிறது? உன்னுடைய மகன் IAS கலெக்டர் ஆகுவான். ரைட்? அது அவருக்கு சாத்தியம். அப்படித்தானே? இது உனக்கு புரியுது. ஆமாம், என் பையன் இன்னைக்கு படிக்கலை, இந்த ஐயா பிரசங்கத்தை கேட்டால் எனக்கு பயங்கர ஃபெய்த் வந்துடுது, டெய்லி காலையில் கை வச்சு பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால என்னுடைய மகன் இன்னைக்கு நீ ஃபெயிலியர்டா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 Corinthians 1:24 சொல்லிட்டாரு, இயேசுவையே உனக்கு ஞானம் ஆயிட்டாரு. ஐ ரிலீஸ் த சேம் விஸ்டம். ஜீசஸ் இஸ் யுவர் விஸ்டம், ஸோ யூ வில் பி த ஆல்வேஸ் டாப் ரேங்கர். நீ எப்பொழுதும் 95+ தான் வாங்குறாடா, நீ எப்பொழுதும் பெஸ்ட் மார்க் தான் வாங்குறா, ஸ்காலர்ஷிப்பில் படிப்பா, நீ IAS ஆகுறா. இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு முடியுமா இல்லையா? தட் இஸ் மை பாயிண்ட். ஐயா, அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தான் சொல்கிறாருப்பா, இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், நீ பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட மேன்மையாக இருப்பார். இதெல்லாம் அப்போ தானே சொல்கிறாரு. எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா எழுதி தந்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் தடையாக எந்த இறை தத்துவம் இருந்தாலும் அதை அகற்றி விடுகிற தேவன். அப்படின்னா என்ன பொருள்? ஸ்பிரிச்சுவல் லா தான் இல்லையா? நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் ஆவிக்குரிய, அதாவது தேவன் தான் கொடுத்தாருங்க, அதையே தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். எபேசியர் 2:14-15-14 ஏன்? உனக்கு உன் தகப்பனாகிய தேவனுக்கு இடையில நடுச்சுவரை உண்டாக்கி பகையை உண்டாயிட்டு இருக்கு. பார்த்தாரு, எப்போ இதானே உனக்கு பிரச்சனை, அது தூக்கி தூரப்பட்டப்போ வா, தைரியமாக என்ன தைரியமாக கிட்டிச்சேர். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்க, என்கிட்ட யார் ஃபோனில் கேட்டாலும் நான் அதான் சொல்லுவேன், பிரதர் ஐ எம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஹல்லேலூயா. ஏன்? அவர் சொல்லி இருக்கிறாருப்பா. ஐயா, நான் ஒரு சீக்கிரட்டை சொல்லட்டுமா? மறுபடி பிறந்த அன்றைக்கே நீங்கள் டாப்பில் தான் இருக்கிறீங்க. எப்படி அங்கிள் சொல்கிறீங்க? அண்ணா எப்படி சொல்கிறீங்க? எப்பா, பூமிக்கு உப்பா இருங்கள் மாறுங்கள்னு சொல்லலையே, இருக்கிறீர்கள் தானே சொன்னார் பூமிக்கு. அப்போ பூமியில் நம்ம டாப் இல்லையா? ஹல்லேலூயா. ஐயா, சூரியனுக்கு ஒளி கொடுக்கிறது எது? ஐ மீன் பூமிக்கு ஒளி கொடுக்கிறது சூரியன். டாப்பில் இருக்கு பாரு, அதை இமேஜின் பண்ணிக்க. ஐ ஆம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட் பிகாஸ் இட் இஸ் ரிட்டன். எழுதி இருக்குப்பா, எனக்கு அது போதும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்கள் அருமையான தேவர்களே,
நீ கீர்த்தியோடும் புகழ்ச்சியோடும் மகிமையாக வாழ்ந்தா அவருக்கும் கீர்த்தி புகழ்ச்சி மகிழ்ச்சியா. அதை வாசிக்கட்டா? ஸோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்டிங்க, ரைட்? கமலா ஹாரிஸ் எலெக்ஷன் நின்னாங்க, தோற்று போயிட்டாங்க. எலெக்ஷனில் தான் நின்னாங்க, ஜெயிக்கலை. ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க சொந்தக்காரங்க இந்தியாவில் இருக்கிற சொந்தக்காரன்ட்ட போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க. உங்கள் மகளை பற்றி சொல்லுங்கள், உங்கள் அக்கா மகளை பற்றி சொல்லுங்கள். நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க. அதாங்க கீர்த்தி மகிழ்ச்சி புகழ்ச்சி. இப்போ அந்த அம்மா ஜெயித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தஞ்சாவூரே கொண்டாடி இருக்கும், ரைட்? அதை அனுபவிக்க தேவன் உங்களுக்கு வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அவரும் அதை அனுபவிக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறார், எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு, யாருக்கு? தேவனுக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாகவும் இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி, உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி, உங்களுக்கு சந்தோஷம் அவருக்கு சந்தோஷமா. பாருங்க, இதை எரேமியா 32 கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். பாருங்க 41, ஜெரமியா 32:41, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து. எல்லாம் 4 ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு, நம்ம அப்பாவுக்கு இருக்குங்க. எது? மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி சந்தோஷம். நீயும் அனுபவிக்கணும். நீ அனுபவிக்கும் போது உன்னை சிலுவையில் பெற்றெடுத்த உன் தகப்பனாகிய தேவனை அனுபவிக்கணும்னு விரும்புகிறாருங்க. எப்போ? அந்த சிறப்பில் நீ வாழணும், தேவரக சிறப்பு, காட் கைண்ட் எக்ஸலன்ஸ், தட் இஸ் யுவர் ஃபேட். அதுதான் உன் தலையெழுத்துப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், கீழ்கண்ட 5 ஒரு 10 செகண்டில் நான் முடிக்கிறேன். கீழ்கண்ட 5 ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது எதெல்லாம் அனுபவிக்கணும்? அவருடைய அன்பை நீ ஒருபோதும் சந்தேகிக்கக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் எந்த கதையை சொல்கிறாரு? நல்ல தகப்பன் கதையை. அப்பாவுடைய அன்பு மாறவே இல்லை. இளைய குமாரன் அப்பாவுக்கு விரோதமாக அவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் அப்பாவுடைய அன்பு மாறலை. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அநேக பாவங்கள் இருந்து வழிய வருவார். 2வது, காண்டாமிருகத்தை போல பலத்தோடும் மான் கால்களைப் போல சுகத்தையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கும் போது. 3வது, முதிர் வயதிலும் கனி கொடுக்கும் போது. 4வது, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்று எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும் போது. 5வது, அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறாரே, அதை நீ பிராக்டிஸ் பண்ணும்போது நீனும் மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் மகிமையையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பாய். உன்னை ரட்சித்த உன் தகப்பனாகிய தேவனும் கீர்த்தியுள்ள மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் மகிமையையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள். இதுக்கு தேவையானது என்னதுங்க? இதுக்கு தேவையானது 2. 1, தகுதி ஆகணும், ரைட்? ஆண்டோடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியையினால நீ தகுதியாகவே கூடாது. நான் ரொம்ப பரிசுத்தம், நான் ஒரு பாவம் செய்யலை, அது சின்ன. நீ முற்றிலுமாக அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தகுதிகளெல்லாம் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வர வேண்டும். உன்னுடைய கீழ்ப்படினால 1% கூட உனக்கு தகுதி வரக்கூடாது. அப்போ நான் இதெல்லாம் கீழ்ப்படிய வேண்டாமா? இல்லை, நீ அவருடைய அன்பை ருசி பார்க்க அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படிவாய். எந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் தெரியுமா உன்னை தகுதிப்படுத்த? அவருடைய குமாரனுடைய ரத்தத்தையே கொடுத்துட்டாருப்பா, ரைட்? இதை நீ விசுவாசிக்கிறாளே, ஆகினால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கி வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனால கம்யூனியன். உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? எதனாலும் எடுத்துக்கலாம். வாட்டர் தான் இருக்கா எடுத்துக்கிடுங்க, ஜூஸ் இருக்கா எடுத்துக்கிடுங்க, ஹாட் வாட்டரா, மில்கா, காஃபி எதுனாலும் எடுத்துக்கிடுங்க, பிஸ்கட் எடுத்துக்கிடுங்க, ரஸ்க் எடுத்துக்கிடுங்க, இட்லி எடுத்துக்கிடுங்க, ரைஸ் எடுத்துக்கிடுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த திராட்சை ரசத்தை இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்று நம்மால் விசுவாசிக்க முடியாத இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க வேணும்? இந்த திராட்சை ரசத்தை நாம் பருகும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்ற விசுவாசத்தை தந்திருக்கிறாரே ஆவியானவரே, அவருக்கு அல்லேலூயா சொல்லி பாட வேண்டாமா? ரைட்? இதை இன்ஸ்டிடியூட் பண்ணது யாரு? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? அவர் தானே கம்ப்ளீட் மாடல். என்னை நினைவு கூறும்படியாக இதை அனுசரியுங்கள் என்று சொன்னார் அல்லவா? ரைட்?
ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஒருவேளை நீங்கள் இதை எடுக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் பாஸ் போட்டுருங்க. பாஸ் போட்டு இதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ, உம்முடைய மிக சிறந்ததில் வாழத்தக்கதாக, தேவ ரக சிறப்பிலே வாழத்தக்கதாக உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை கிழிக்க நீர் மாஸ்டர் பிளான் வைத்திருந்தீரே. உம்முடைய குமாரனுடைய மரணத்தை நாங்கள் இன்றைக்கு நினைவு கூறு வண்ணமாக அவருடைய மாம்சத்தை நாங்கள் புசிக்கிறோம். இதனாலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் என்னோடு இணைந்து இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து புசிக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தகுதிப்படுத்தி தேவர்களாக உயர்த்தினது இந்த ரத்தம். ரத்தத்தையே கொடுத்துட்டாரப்பா, எழுதியிருக்கிற எல்லாத்தையும் தரமாட்டாரா? சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. என்னோடு சேர்ந்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஓ, தேங்க்யூ மாஸ்டர். உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய மாம்சத்திற்காக நன்றி. இவைகளை நாங்கள் பானம் பண்ணுகிறதுனால இயேசு கிறிஸ்துவை போல அப்பழுக்கற்றவர்களாக எங்களை மாற்றிவிட்ட உம்முடைய அந்த ஞானத்தை விளங்கி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவர். உம்முடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீரே, அதை அறிந்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. தேவரீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் மகிமையையும் சந்தோஷத்தையும் கொண்டாட எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவர்களே, இந்த திரையிலே காணுவது நல்ல நிலம். ரைட்? நல்ல நிலத்தில் விதைச்சா 100 மடங்கு விளையும். நீங்கள் 1000 ரூபாய் விதைச்சிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் என்று கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸில் விதைக்கிற விதைகள் எல்லாம் வருஷா வருஷம் 1000 மடங்காக பெருகி என்னுடைய பிள்ளைகளுக்கு திரும்பி வந்து கொண்டே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.